காலேப் மீது எல்லாரும் என்ன ஆயிட்டாங்க? அங்க உள்ள பிரச்சனைகளை பார்த்தாங்க, போராட்டத்தை பார்த்தாங்க, நெருக்கத்தை பார்த்தாங்க. ஆனா இந்த பிள்ளைகள் பிரச்சனையும் பார்க்கல, போராட்டத்தையும் பார்க்கல, எனக்குள்ள இருக்கிற தெய்வத்தை மட்டும் பார்த்தாங்க. யாரு வருஷம் மனுஷனுடைய வாழ்க்கையில உனக்கு எதிர்கால பிரச்சனை இல்லாத உலகம் கிடையாது, போராட்டம் இல்லாத உலகம் கிடையாது. இன்னைக்கு ஒரு பிரச்சனை, நாளைக்கு ஒரு பிரச்சனை, டிசைனா பிரச்சனை வரும், வித்தியாசமா பிரச்சனை வரும். வீட்டுக்கு வீடு வாசல் பண்ணி பெரிய வீடா இருந்தா பெரிய பிரச்சனை, சின்ன வீடா இருந்தா சின்ன பிரச்சனை. ஆனா பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும், போராட்டங்கள் இருக்கதா செய்யும். அதை கண்டு தோண்டு விடாதபடி இந்த காலேப் என்ன பண்றான் அப்படின்னா வந்து சொல்றான், நாம் கானானை சுதந்தரிப்போம். எப்படி அப்படின்னா கடவுள் நம்ம கூட இருக்கிறாரு, அந்த ஒரு நம்பிக்கை. நான் இந்த பிள்ளைக்கு அதான் சொல்றேன், 2 பிள்ளைகளுமே கர்த்தர் வாக்குத்தத்த பிள்ளைகளா கொடுத்தார். கைத்தட்டு நன்றி சொல்றேன். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்கன்றது அடையாளம். அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் குறைவு வைக்க மாட்டாரு, ஆண்டவர் அழகா நடத்துவார். முதலாவது சொத்து தெய்வத்தை ஏற்றுக்கொண்டீங்க, ரசிக்கப்பட்டீங்க, இயேசுதான் தெய்வம் அறிவிக்கப்பட்டீங்க. அது முதல் சொத்து உங்களுக்கு. அந்த சொத்து இல்லாம பரலோகத்துக்கு போக முடியாது. 2வது சொத்து உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகள். இந்த பிள்ளைகள் நீங்க எப்படி வளர்க்குறீங்க? இந்த பிள்ளைகள் எப்படி வளர்க்குறீங்க? இந்த பிள்ளைகளை தெய்வம் உங்களை நம்பி கொடுத்திருக்கிறார். அருமையான பிரவீனையும் பிரியாவையும் நம்பி இந்த பிள்ளையை கொடுத்திருக்கிறாரு. நான் நம்புறேன் இந்த பிள்ளைகளை அழகா வளர்ப்பாங்க. 3 காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். முதலாவது காரியம், பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோட வளங்க. வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் மேன்மையா இருக்குமா. 128:1 நம்ம வாசிக்கும் போது அந்த பிள்ளைகள் ஒளிவ மரக்கன்றுகளா இருப்பார்கள். நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நீங்க சொல்லி அழகா ஒவ்வொரு நாளும் எதுக்குனாலும் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. சபை ஆராதனைய விட்டுறாதீங்க. சர்ச்சில் வரானா ஓடுறாரா, ஒரு கொட்டி உட்கார வை, அதுல செல்ல கொடுக்காதீங்க. நீங்க இந்த பிள்ளைய எப்படி கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல 2 பேரும் வளர்க்குறீங்களோ, 2 பிள்ளைகளும் நான் தீர்க்க தரிசனமா உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு இந்த பிள்ளைகளால அநேக பெயரை பெற்று தருவாங்க, நன்மைகளை பெற்று தருவாங்க. இந்த பிள்ளைகளை உங்க உறவுகள் மத்தியில, சொந்த பந்தங்கள் மத்தியில இந்த பிள்ளைகளுடைய தலைகள் நீங்க வளர்க்கிற விதம் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு. நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிற விதமாய் வளர்க்கணும். 2வது, நீங்க முன்மாதிரியா இருக்கணும். எல்லாத்துலயும் நீங்க முன்மாதிரியா இருந்து நீங்க வளர்த்து பாருங்க இந்த பிள்ளைகளை. இந்த ஆசீர்வாதம், இந்த ஜாஸ்பர் காலேப்னு பேர் வச்சிருக்கீங்களா, இந்த ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு வரும். சரியா? அப்ப முன்மாதிரியா இருக்கணும். ஒழுக்கமுள்ள பிள்ளைகளா நீங்க வளர்ப்பீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்லிட்டு போறேன், இந்த ஆசீர்வாதம் பிள்ளைகள் தாபரித்து இருப்பார்கள்,